ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டே ஒரு சின்ன ஹெல்ப்பு கேட்கலான்னு எப்படியோ இது சரி கேட்குறேன். நீங்கள் தான் அதுக்கு எஸ்ஆர்னோ சொல்லணும், சரியா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்தமாக ஒரு கடை வைக்கணும்னு ஆசை, வீடு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. கடவுள் புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு கடவுள் வீடு கொடுத்துட்டேன். வீடு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஆசைக்கு இது சொந்தமாக கடை வைக்கணும்னு. என்ன கடை தெரியல, மாலை கடை தான், மாலை பூ கடை தான். அந்த கடை வைக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் இல்லை பல வருஷமாக்கு இது அந்த ஆசை. பார்த்தீங்கன்னா அது அப்படியே சரி வைக்கணும்னு சொல்லி அப்படியே விட்டேன். இப்போ அந்த ஆசை வந்துக்குது மறுபடியும். எத்தனை நாள் தான் நானும் லேபராக இருக்கிறது, நானும் ஓனர் ஆகணும் ஆசை இல்லையா? நான் ரொம்ப நாளாக யோசிச்சு நிற்கிறேன், என்ன பண்ணோம் எது பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் எனக்கு பார்த்தீங்கன்னா கடன் ப்ராப்ளம்ஸ் ஆகிடுக்குது, இல்லைன்னா வச்சுருப்பேன். இப்போ வீடு வாங்கினேன் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன கடன்குது. அது ஒரு 3-4 மந்த்ஸில் முடிச்சிடலாம், எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்தமாக ஒரு கடை வைக்கணும்னு ஆசை. ஏன்னா நானும் ஒரு 12-13 வருஷமாக வேலை தான் செஞ்சு நிற்கிறேன். எனக்குன்னு தனித்தனி ஆர்டர் வந்தால் என்ன பண்ணுவேன், வீட்டில் அங்கே வேலை மார்க்கெட்டில் வேலை முடிச்சுட்டு இங்கே வீட்டில் வந்து அந்த என்ன ஆர்டரோ அதை முடிச்சிடுவேன். ஸோ எனக்கு இப்போ இல்லை, ஒரு வாரமாக சரி ஒரு கடை வைக்கணும் அதே ஆசை தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பூக்கடை மாலை கடை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது ஆயிடுச்சு. ஆனால் மைண்டில் வைக்கணும் ஆசை. அந்த மார்க்கெட்லேயே சுற்றி வைக்கக்கூடாது, இது இல்லை, அதுலேயே மார்க்கெட்லேயே கொஞ்சம் வெளியே வைக்கணும்னு ஆசை. ஏன்னா வெளியே வச்சா தான் ஒரு 4 கஸ்டமர் நம்ம இது பண்ணிட்டா சேர்த்து வச்சா நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு சேருவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கடை வைக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா அங்கே அட்வான்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை தான் இருக்கும். பூ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன கடை தான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 4 அவ்வளோதான், 6க்கு 4 அந்த மாதிரி. அந்த கடையை பார்த்தீங்கன்னா வெறும் அட்வான்ஸ் மட்டும் எவ்வளோமா கேட்பாங்க மார்க்கெட்டில், 2-3 lakhs கேட்பாங்க, 2-3 லட்சம் கேட்பாங்க. அதுக்கு வாடகை பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு 2 இல்லைன்னா 3 லட்சம் கேட்பாங்க. வாடகை பார்த்தீங்கன்னா வாடகை மட்டும் டெய்லி 400 இல்லை 500 கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது அதெல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன கடை இருந்தாலே ஒரு நாளைக்கு 300 வாடகை கேட்குறாங்க, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்க. அதே மெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் to 3 லட்சம் கேட்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வாடகை பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, 400-500 இருந்தாலும் நான் அதெல்லாம் இது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு அட்வான்ஸ் தான், அட்வான்ஸ் பெரிய அமௌண்ட்டு. அட்வான்ஸுக்கு தான் காசு இல்லை என்கிட்ட, மெயினாக அதான் சொல்லலாம். எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். சரி, நான் உங்ககிட்டலாம் கேட்கல, நான் வீடியோ சரி என்னோட இது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் தான் எந்த கடையும் வைக்கலாம், சரியா? ஏன் இது பார்த்தீங்கன்னா எனக்கு கடைக்கு அட்வான்ஸு ஒரு 2 லட்ச ரூபாய் தேவைப்படுது. என்ன பண்ணும் எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் உங்கள்கிட்டையும் கேட்க முடியாது. நான் கேட்பேன், யார்கிட்ட கேட்பேன்னா இறைவன் கடவுள்கிட்ட மட்டும்தான் நான் கேட்பேன். கடவுள்கிட்ட கேட்டால் அது எப்படி எனக்கு எதாவது ஒரு மூலையிலேருந்து எதாவது ஒரு வழி இதுவாக பார்த்தீங்கன்னா அவனே எனக்கு கொடுப்பான். இந்த வீடு வாங்குறது பார்த்தீங்கன்னா எனக்கு 3 lakhs கம்மியாச்சு, 3 லட்ச ரூபாய் இந்த வீடு வாங்குறது கம்மியாச்சு. நான் யார்கிட்டையும் நான் கேட்கல, கடவுள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போய் கேட்டேன். கடவுளை இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வீடு எனக்கு கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு 3 லட்ச ரூபா இன்னும் கம்மியாகுது, என்ன பண்ணும் எது பண்ணும். அதுக்கிட்ட அவங்ககிட்ட நான் புலம்புன தவிர மனுஷங்கிட்டலாம் நான் புலம்ப மாட்டேன். ஸோ நான் கடை வைக்க போகிறேன், எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது, சரியா? அது எல்லாரும் எனக்கு கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? வேறு ஒன்றும் இல்லை, நானும் ஓனர் ஆகணும்னு எனக்கும் ஆசை. நீங்கள் எனக்கு ஆல்ரெடி பெஸ்ட் சொல்லணும் கூட பரவாயில்ல, எல்லோரும் எனக்கு வாழ்த்துங்க, நல்லா இருக்கணும், ஓகே? ஓகே, பாய்.